செவ்வாய் உருவாக்கியுள்ள விபரீத ராஜயோகம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் வரை பணமழையில நனைய போறாங்க. நவகிரகங்கள்ல தளபதியாக கருதப்படுபவர் செவ்வாய். இந்த செவ்வாய் தைரியம், வீரம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணியா இருக்காருங்க. இவர் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியின் அதிபதியா பார்க்கப்படுறாரு. இப்படிப்பட்ட செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் அந்த நபர் எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு தைரியசாலியாக இருப்பார். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சுற்றுவார். இதில் நல்ல வெற்றியும் காண்பார். இப்படிப்பட்ட செவ்வாய் தற்பொழுது தனது சொந்த ராசியான விருச்சிக ராசியில் பயணிச்சுட்டு வராரு. இதனால் பார்த்தீங்கன்னா ருச்ச ராஜயோகம் உருவாகி இருக்கு. அதோடு செவ்வாய் சில ராசிகளில் விபரீத ராஜயோகத்தையும் செவ்வாய் உருவாக்கி இருக்கு. இந்த செவ்வாயால் உருவாகியுள்ள விபரீத ராஜயோகத்தோட தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் நல்ல நிதி நன்மையை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்குங்க. ஜோதிடத்தின்படி செவ்வாய் அக்டோபர் 27 விருச்சிக ராசிக்குள்ள நுழைஞ்சாரு. அந்த ராசியில டிசம்பர் 7 வரை இருப்பார். இதனால டிசம்பர் வரை விபரீத ராஜயோகம் நீடித்திருக்கும். ஜோதிடத்தில் விபரீத ராஜயோகமானது ஒரு வாழ்க்கையில் எதிர்பாராத அளவில் மாற்றங்களை கொண்டு வரும். குறிப்பாக இந்த ராஜயோகம் உருவானால் வெற்றிகள் குவியும், பணப்பிரச்சனைகள் நீங்கும், பணவரவு அதிகரிக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வெளிநாட்டு யோகம் தேடி வரும், கஷ்டங்கள் தீரும். இப்பொழுது செவ்வாய் உருவாகியுள்ள இந்த விபரீத ராஜயோகத்தால் டிசம்பர் வரை அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்றதை இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்ப்போம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசியில் 8வது வீட்டில் செவ்வாய் சென்று விபரீத ராஜயோகத்தை உருவாக்கி இருக்காரு. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பரம்பரை சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். நீதிமன்றம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான தீர்வுகள் வரும். எதிர்பாராத வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மற்றும் வணிகத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களுக்கு கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்குங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் 6வது வீட்டில் செவ்வாய் சென்று விபரீத ராஜயோகத்தை உருவாக்கி இருக்காரு. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு பல வழிகளில் இருந்து நன்மைகள் கிடைக்கும். தைரியம், வலிமை போன்றவை அதிகரிக்கும். சவால்களில் எதிலும் சமாளித்து அதை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். உங்களோட முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். மேலும் புதிய வீடு, வாகனம் போன்றவற்றை வாங்கும் வாய்ப்புகள் இவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. புதிய வருமான அதிகாரங்களையும் அதாவது புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்கும். இதன் மூலம் நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும். பணிபுரிபவர்களுக்கு பணியிடத்தில் பணி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் 9வது வீட்டில் செவ்வாய் சென்று விபரீத ராஜயோகத்தை உருவாக்கி இருக்காரு. இதனால் இந்த ராஜயோகம் மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை தரும். குறிப்பாக அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் குறையும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடின உழைப்புக்கான பலன் இவர்களுக்கு கிடைக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் 2வது கட்டம் நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் சனி வக்கரமாக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையும், மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த 3 ராசிக்காரர்கள் தான் பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகத்தால் இந்த ஒரு சமயத்தில் நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்காங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 3 ராசியில் உங்கள் ராசி இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.